அப்போ அதை போல இந்த உலகத்திலே வாழ்கிற நீங்களும் நானும், இந்த உலகத்திலே வாழ்கிற கோடான கோடி மக்களும் இந்த 6 நாளை போலதான் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை. இதற்கு பின்பு என்ன செய்ய போகிறோம்? ஓய்ந்திருக்க போகிறோம். என்ன செய்கிறோம்? கவர்மெண்ட்ல என்ன செய்யறாங்க? எத்தனை வயசுல ரிட்டையர்டு கொடுக்கறாங்க? 58 வயசுல பெண்களுக்கும் 60 வயசுல ஆண்களுக்கும் என்ன செய்யறாங்க? ஓய்வு கொடுக்கறாங்க. நீங்க என்ன செய்ய வேண்டாம், வேலை செய்ய வேண்டாம், நாங்க என்ன செய்கிறோம்? சம்பளம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே? இது இந்த நாட்டில் உள்ள அரசாங்கமே நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை, நீங்கள் வீட்டிலே இருங்கள், உங்களுக்கு தேவையான பணத்தை நாங்க என்ன செய்கிறோம்? மாசம் மாசம் கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. பரலோகத்தின் அரசாங்கம் என்ன செய்கிறது தெரியுமா? நீங்கள் இங்க இருக்கிறதை விட அதிக அதிக மடங்கான ஆசீர்வாதங்களை உங்களுடைய இளைப்பாறுதலில் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தினுடைய ரகசியம் இதுதான், இந்த உலகத்தின் வாழ்வும் பரலோகத்தின் வாழ்வும். அப்போ இந்த இளைப்பாறுதலுக்கு போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ஒருவர் மரித்த பின்பு அவருக்காக நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே இவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அப்படி ஜெபிக்கலாமா? ஜெபித்தா ஒன்னும் சாந்தி அடையாது. அல்லேலூயா, ஆமென். அவர் வாழும் பொழுதே அதற்குரிய வேலையை செய்திருக்க வேண்டும். அதுதான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். அப்போ இந்த உலகத்தை விட்டு போன பின்பு இளைப்பாறுதல் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். ஒன்று இளைப்பாறுதல், அதற்கு ஆப்போசிட் என்ன? இளைப்பில்லாமல். ஆமென். இளைப்பில்லாமல் இருக்க. இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கணுமா, இளைப்பில்லாம இருக்கணும் வேண்டுமா என்று சொல்லி நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். எரேமியா 6:16 வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு, பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சொல்லுங்க. என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். அல்லேலூயா. இளைப்பாறுதலுக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? ஐயா, என்னாலே படிக்க தெரியாது, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, எனக்கு இவ்வளவுதான் ஞானம் என்று சொல்ல முடியாது. எரேமியாவின் புஸ்தகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். வழிகளில் போய் நிக்கணுமாம். எதற்கு? இளைப்பாறுதல், தேவனை தேடுகிற வழியை கண்டுபிடிப்பதற்கு வழியில போய் நிக்கணுமா. நின்று பூர்வ பாதைகள், இதற்கு முன்பு சென்றவர்கள், இளைப்பாறுதலுக்குள்ளே சென்றவர்கள் எந்த பாதையிலே போனார்கள் என்று சொல்லி என்ன செய்யணுமா? கேட்டு விசாரிக்கணுமா. அல்லேலூயா. சொல்லி தந்தாலே நம்ம கேட்க மாட்டோம். ஆனா என்ன செய்யணுமா? பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யணும்? பலவந்தம் பண்ணணுமா. ஆமென். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள். ஆமா, இது உலகத்தில் உள்ள காரியம் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குள்ள காரியம். அப்போ வழியில போய் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, எல்லா பாதையும் விசாரிங்க, பூர்வ பாதைகள் எல்லா பாதைகளையும் விசாரிங்க. விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எரேமியாவின் தீர்க்க தரிசனம். ஆமென். எரேமியா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கவில்லை, இந்த வேதாகமம் இல்லை. ஆமென். அந்த மக்களுக்கு இவ்வளவு வேதத்திலே வெளிச்சம் இல்லை. ஆனால் நமக்கு இப்படி ஒரு அமைதியான சூழ்நிலையிலே இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடியதான எல்லா வசனங்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். சரி, இளைப்பாறுதலுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம தான் கேட்கணும், நம்ம தான் விசாரிக்கணும். ஒருவருக்கு நல்ல வேலை வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே இருந்தா கிடைக்குமா? கிடைக்காது. என்ன செய்யணும்?
பூர்வ பாதைகள் எல்லாத்தையும் போய் விசாரிப்பாங்க. அவர்கள் என்ன வேலையில இருந்தாங்க, அதற்கு எந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாங்க, எந்த புக்ஸ் எல்லாம் படிச்சாங்க, யாரையெல்லாம் போய் பார்த்தாங்க, எதனாலே இவங்களுக்கு இந்த வேலை கிடைத்தது, என்ன படிப்பு படித்தாங்க, என்ன பிராக்டிஸ் பண்ணாங்க, எல்லாவற்றையும் கேட்டு விசாரித்து நல்ல படிப்பு எது, ஆமென், நல்ல பாதை எது என்று தேர்ந்தெடுத்தார்கள் அல்லையா? அதை போல உங்களுடைய இளைப்பாறுதலுக்கு என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 1:28 ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்கள். மத்தேயு 1:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இப்போ வழியிலே போய் விசாரிக்கிறீர்கள், எல்லாரிடத்திலும் கேட்கிறீர்கள், யாரும் சரியாக சொல்லித் தரவில்லை. ஆனால் எரேமியாவின் ஆண்டு பல 100 ஆண்டுகளுக்கு பின்பதாக வந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதனையும் பார்த்து ஒரு அறைகூவல் விடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எந்த புத்தரும் சொல்லல, எந்த அல்லாவும் சொல்லல, ஆமென், வேறு எந்த ஒரு தெய்வமும் சொல்லவில்லை இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. நீ முயற்சி பண்ணு, முடிந்தா தருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா வாக்குத்தத்தத்தை யாரும் கொடுக்கவில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அங்கும் இங்குமாய் தேவனை தேடுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்கள்? என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் அந்த இளைப்பாறுதலுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். போதும். அல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்ப என்ன நுகம் தெரியுமா ஏற்றுக்கொள்ளணும்? இளைப்பாறுதல் கிடைக்கிறதற்கு என்ன நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? சாந்தமும், ஆமென், மன தாழ்மை என்கிறதான நுகம். என்னுடைய நுகம் பாரமானது அல்ல. ஆமென், அல்லேலூயா. எந்த நுகம், எந்த அடிமைத்தனத்தை நம்முடைய மேலே ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நுகம் என்றால் என்ன தெரியுமா? நுகம் என்றால் தெரிந்தவங்க சொல்லுங்க பாப்போம். நுகம் என்றால் அடிமைத்தனம். நுகம் என்றால் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், இப்ப உள்ளவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. நுகம்னா என்ன? காளை வண்டி பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கீங்களா? இங்க நெய்யூர்ல கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது ஒரு காளை வண்டி, இப்ப இல்ல. அது அந்த 2 காளைகளுக்கு கழுத்திலே மாட்டி வைத்திருப்பார்கள். அதற்கு பேர் தான் என்ன? நுகம். அப்போ சாந்தம், மன தாழ்மை என்கிற நுகத்தை நம்முடைய கழுத்தில் வைக்கணும். ஆமே, அதை விட்டு அங்கேயும் இங்கேயும் போக முடியாது. உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? வாசியுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. சாந்தத்தையும் மன தாழ்மையும் நுகமாய் ஏற்றுக்கொண்டு யாரிடத்துல கற்றுக்கொள்ளணுமா? இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா 12வது அதிகாரம். ஆண்டவர் கற்றுத் தருகிற காரியம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எல்லாரும் கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 12. ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத் தருகிறார்? இளைப்பாறுதலை நாம் பெறும்படியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறதான இதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்க போகிறோம். 4வது. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு
பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். அல்லேலூயா. பாருங்கள், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று என்ன செய்கிறான்? வேறொன்றுக்கும் வரான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம்? தேவ பயம் அல்ல, மனிதனை குறித்த பயம், உலகத்தை குறித்த பயம், அதிகாரங்களை குறித்த பயம், தேவனை ஆராதிப்பதற்கு பயம், தேவனுடைய நாமத்தை சொல்லுவதற்கு பயம், தேவனுடைய நாமத்தை அறிக்கையிடுவதற்கு பயம், ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்கு பயம். அவர் கற்றுத் தருகிற காரியம் பாருங்கள், அவர்கள் சரீரத்தை என்ன செய்வார்கள்? கொலை செய்வதோடு முடிந்து விடுகிறது. அதற்கு பின்பதாக ஒரு ஆத்துமாவை நரகத்திலே தள்ள வேண்டுமா, பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமா என்று தீர்மானம் எடுக்கிற வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். அல்லேலூயா. யாருக்கு பயப்படுங்கள்? அற்ப சரீரத்திலே இருக்கும் பொழுது இந்த சரீரத்தை கொலை செய்கிறவர்களுக்கு அல்லது இந்த சரீரத்துக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அதற்கு மேலாக இந்த ஆத்துமாவை ஒன்றும் செய்ய முடியாதவர்களால் இந்த ஆத்துமாவிற்கு என்ன இடம் கொடுக்க வேண்டுமோ அந்த இடம் கொடுக்கிற வல்லமையை பெற்றவருக்கு பயப்படுங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். நரகத்தில் போகிறதற்கு யாருக்காவது விருப்பம் உண்டா? விருப்பம் கிடையாது. அல்லேலூயா. நரகத்தில் போகிறதற்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்திற்கு தான் போகணும். ஆனா யாருக்கு வல்லமை இருக்கிறது நரகத்தில் தள்ளுவதற்கு? தேவனுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். பரலோகத்தின் திறவுகோலும் அவரிடத்திலே இருக்கிறது, பாதாளத்தின் திறவுகோலும் அவரிடத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இரண்டிற்கும் அதிகாரம் உள்ளவர் அவர். தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். அப்போ யாருக்கு பயந்திருக்க வேண்டும்? தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் பயந்திருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை சொல்லுவதனாலே நம்மை பரிகாசம் பண்ணுகிறார்களா? நம்மை அற்பமா எண்ணுகிறார்களா? இல்லை, மரணத்திற்கு பின்பு வாழ்வு கொடுக்கிற ஒரு தேவனுடைய நாமத்தை அறிக்கை எடுக்கிறேன் என்கிறதான விசுவாசமும் தைரியமும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். நீங்க என்ன செய்யுங்க? பயப்படாதிருங்கள். முதல்ல சொல்லுகிறார், எனக்கு பயந்திருங்கள், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை சரீரத்தை தான் அவர்களால் என்ன செய்ய முடியும்? கொலை செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவியை விற்கிறார்களே, அதிலே ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. நன்றாய் கவனியுங்கள். முதல்ல வாசித்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கொலைக்கு ஒப்பு கொடுத்து விடுவாரோ, தீயவனுடைய கையிலே நம்மை கொடுத்து விடுவாரோ என்று நாம் நினைக்கலாம். பாவத்தின் சம்பளம் தான் என்னது? மரணம். அல்லேலூயா. அவர் அநீதியாய் யாரையும் கொல்லுகிறவர் அல்ல. யாரையும் அநீதியாய் கொல்லுகிறதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறவர் அல்ல. 2 காசு அன்றைக்கு விலை மதிப்பில்லாதது. ஏன்? இயேசு வந்தார், காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல இருந்தார். 2 காசு போட்ட அந்த பெண்மணியை எல்லாரும் எப்படி பார்த்தாங்க? அற்பமா பார்த்தாங்க. அப்ப அற்பமாய் எண்ணப்பட்ட 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி அன்றைக்கு விற்கப்பட்டிருக்கிறது. அதில ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லையாம். அதன் மேலும் ஆண்டவர் நினைவாயிருக்கிறார். அதையும் ஆண்டவர் விசாரிக்கிறார். அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும், பாருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். என் மகனே, என் மகளே, அநேக அடைக்கலான் குருவிகளை விட நீ விசேஷித்தவள் அல்லவா? நீ விசேஷித்தவன் அல்லவா?
அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். பாருங்கள், கிறிஸ்தவனாய் இருப்பதனால வெட்கப்படுகிறார்கள், விசுவாசியாய் இருப்பதனால அவமானப்படுகிறார்கள். ஆமென். எத்தனை பேர் உண்டு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு அவமானம், தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடத்திலே சொல்வதற்கு கூச்சப்படுகிறார்கள். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? அதான் சொல்லி இருக்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், அவர்கள் உங்களை என்ன செய்வார்கள்? அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள், ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. அப்போ மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் இவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். 9, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆமென். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். பாருங்கள், இப்பொழுது இருக்கிற காலம் மிகவும் ஆண்டவரை ஆராதிக்க விடாதபடி சபையை துன்பப்படுத்துகிற ஒரு காலமாயிருக்கிறது. நம்மிடத்திலே பரவாயில்லை, ஆனால் வட இந்தியாவிலும் மற்ற இடங்களிலேயும் தேவனை ஆராதிக்க விடாதபடி மிகவும் துன்பப்படுத்துகிறதான அரசாங்கங்கள், அதிகாரங்கள் இருக்கிறது. ஆமென். ஒருவேளை நம்மிடத்திலே அப்படி வந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? மனுஷர் முன்பாக ஆண்டவரை அறிக்கை பண்ண வேண்டும். மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுவது என்றால் என்ன? தேவனுக்காக வாழ்வது, தேவனுக்காக கனி கொடுப்பது, தேவனுக்காக நற்கிரியைகளை செய்வது. அல்லேலூயா. நீதி நிமித்தமாய் துன்பப்படுவது, ஆவியிலே எளிமையாயிருப்பது, ஆண்டவர் எந்தெந்த போதகத்தை எல்லாம் தந்திருக்கிறாரோ அதை செய்து ஆண்டவரை பிரதிபலிப்பது, அதுதான் அறிக்கை செய்வது. சும்மா எல்லாத்தையும் போய் இயேசு 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று சொல்கிறது அல்ல, அறிக்கை இடுகிறது. ஆமென். அல்லேலூயா. இது வெளியரங்கமான வேஷம். ஆனால் வேத வசனத்திற்கு பயந்து அல்லேலூயா நீதி நிமித்தமாய் துன்பப்படுவதற்கு தங்களை முன்னிறுத்தி கொண்டு ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறவர்களை அவர் என்ன செய்வாராம்? மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். ஆனால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக, உலகத்தின் இச்சைக்காக இயேசுவை எல்லாம் நாங்க ஆராதிக்கிறது இல்லையே, உங்க கடவுளும் எங்க கடவுளும் ஒண்ணுதான், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கே போவோம், வாங்க ஒற்றுமையா இருப்போம். ஏதோ ஒரு உலக காரியத்திற்காக தேவனை மறுதலிக்கிறவர்கள், தேவனுடைய ரட்சிப்பை சொல்லாதவர்கள், தேவனுடைய அன்பை சொல்லாதவர்களை அவர் என்ன செய்வாராம்? மறுதலிப்பார். அல்லேலூயா. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்திலே கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன? இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய நாமத்திற்காக மாத்திரமே வாழ வேண்டும். அடுத்ததாக 15 வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். தொடர்ந்து வாசிப்போம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய நிலம் நன்றாய் விளைகிறது. அந்த விளைந்த அந்த விளைச்சலிலே, அந்த பொக்கிஷத்திலே அவனுடைய இருதயத்தை வைத்து, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியம் அனைத்தையும் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்துமாவே,
உனக்காக அநேக வருஷங்களுக்கு என்ன இருக்கிறது? பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். பாருங்கள், இந்த உலகத்திலே கிடைக்கிற இந்த ஐஸ்வர்யத்தினாலே ஒருவன் இளைப்பாறுதலை தேடுவான் என்று சொன்னால் அது நிச்சயமாய் கிடைக்காது. அல்லேலூயா. நாமும் அநேகர் அப்படிதான். நம்முடைய வருமானத்திலே, நம்முடைய பொருட்களிலே நாம் என்ன செய்வோம்? இளைப்பாறலாம். ஒரு பெரிய வீடை கட்டி, அல்லது நம்முடைய இருதயம் இச்சித்த, நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு அதிலே இளைப்பாறலாம் என்று சொல்லி நம்முடைய முழு வாழ்வையும் நம்முடைய முழு உழைப்பையும் அதிலே போட்டு அதற்காக காத்து கொண்டிருந்தால் தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? அப்படிப்பட்டவர்களை பார்த்து, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? அல்லேலூயா. நீ இளைப்பாறுதலுக்காய் அல்லவா சேகரித்தாய். இதை வைத்து உன்னுடைய ஜீவனை நான் எடுத்து விட்டால் நீ இளைப்பாற முடியுமா? இறந்தவர்கள் எதையாவது கொண்டு போக முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எதையாவது கொண்டு போக முடியுமா? அவங்க சரீரத்தை கூட கொண்டு போக முடியாது. சரிதானே? சரிதானே? நல்லா கவனிங்க. இறந்தவர்கள் தங்கள் சரீரத்தை கூட கொண்டு போக முடியாது. ஆமென். அப்போ இதை அல்ல நீங்கள் தேட வேண்டியது, இதை அல்ல நீங்கள் விசாரித்து அறிய வேண்டியது. ஒரு மெய்யான இளைப்பாறுதல் எங்கே கிடைக்கும் என்று பாருங்கள். அதுதான் சொல்லுகிறார் ஆண்டவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்கள் விளைநிலங்களுக்கெல்லாம் இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு பொருளாசையோடு எல்லாம் சேர்த்து இவ்வளவு களைப்புள்ளவர்களா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. நான் உங்களுக்கு என்ன தாரேன்? இளைப்பாறுதல் தாரேன். அடுத்து என்ன சொல்கிறார்? நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். அல்லேலூயா. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்திய மார்க்கமும் சகலமுமான, சத்திய மார்க்கமும் சகலமுமான, நித்திய ஜீவனும் நிமலனுமான, நித்திய ஜீவனும் நிமலனுமான, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயன், ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயன், குரு மகிமையில் சேர்த்திடும் தூயன், குரு மகிமையில் சேர்த்திடும் தூயன். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், பிழைப்பேனோ. உலையில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், உலையில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், மலையாதும் திருவடி வணங்கினேன் தஞ்சம், மலையாதும் திருவடி வணங்கினேன் தஞ்சம்.
திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருட்கடலாமீசன் அடியவர் பாசன், அருட்கடலாமீசன் அடியவர் பாசன், இழுக்கம் நிறைந்தவன் உயிரான நேசன், உருக்கம் நிறைந்தவன் உயிரான நேசன். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், பிழைப்பேனோ. சத்திய மார்க்கமும் சகலமுமான, சத்திய மார்க்கமும் சகலமுமான, நித்திய ஜீவனும் நிமலனுமான, நித்திய ஜீவனும் நிமலனுமான. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஐஸ்வர்யம் யாரிடத்தில் இருக்க வேண்டும்? தேவனிடத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, ஆமென். நம்முடைய இருதயம் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்து மேல இருந்தனா, நம்முடைய இருதயம் உலகத்துல இருக்கும். தேவனிடத்துல நாம் ஐஸ்வர்யவானாய், நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்தா, ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயமும் அங்கே இருக்கும். 22வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், இப்படி இருக்கிறபடியினால், எப்படி? என் ஜீவன் எப்ப போகும்னு தெரியாது, அதனால நான் டன் கணக்கில் எனக்கு தானியத்தை சேர்த்து வைத்தா, ஆமென், எனக்கு ஜீவன் போச்சுன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் பட்ட பிரயாசம் எல்லாமே வீண் வீண் வீண், அப்படித்தானே? அல்லேலூயா. அதனால நீ என்ன செய், நீ என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போன்னு கவலையே படாது. அல்லேலூயா. முதல்ல சொன்னார், உலகத்துக்கு பயப்படாதிருங்கள், உலகத்திலே உங்களை ஜீவனம் ஆத்திரம்தான் எடுக்க முடியும், ஒருவேளை அப்படிப்பட்டவர்களுக்கு பயப்படாதிருங்கள், எனக்கு பயந்திருங்கள். இப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள், ஆகாரத்திற்காக கவலைப்படாதிருங்கள், பொருட்களுக்காக கவலைப்படாதிருங்கள், ஐஸ்வர்யத்திற்காக கவலைப்படாதிருங்கள். தொடர்ந்து வாசிப்போம். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா.
மனிதனுக்கு ஆண்டவர் நல்ல அறிவை கொடுத்தார். சாலோமோனுக்கு எல்லா மனிதனோட நல்ல அறிவை கொடுத்தார். ஆனா ஆண்டவர் அற்பமான இந்த புல்லுக்கு உடுத்துட்டார் பாத்தீங்களா, அதை போல கூட அவனால உடுக்க முடியல. அல்லேலூயா. பாருங்க, சிலர் அப்படிதான் 1,00,000 ரூபாவுக்கு துணி வாங்கிடுவாங்க, அப்படித்தானே? ஆனா அது அவங்களுக்கு நல்லாவே இருக்காது. சரிதான், நிறைய பேர் சிரிக்கிறீங்க, அப்படித்தானே? 1,00,000 ரூபாய்க்கு துணி வாங்கிடுவாங்க, துணி நல்லா இருக்கும், அது அவங்களுக்கு பொருந்தாது. சரிதானே? அப்போ துணி இருக்கட்டும், அது உனக்கு கரெக்டா இருக்குமா? புல்ல பாருங்க, பெர்ஃபெக்டா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு எப்படி இருக்கணுமோ, அழகு அல்ல, அழகு என்பதை விட எப்படி இருக்கணும்? பொருத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பொருத்தமா இருக்கணும். பாருங்க, ஒரு இயற்கையை போல ஒரு அழகான ஒரு காரியத்தை ஒரு மனிதனால உருவாக்க முடியுமா? முடியவே முடியாது. எப்படிப்பட்ட இயற்கையை போன்ற ஒரு காரியத்தை மனிதனால் உருவாக்க முடிந்தாலும் பாருங்கள், இயற்கை எப்படி தன்னைத்தானே அது மெயின்டைன் பண்ணி கொண்டே இருக்கிறது, ஒரு புதுமையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது பாருங்க. ஆனா இவன் உண்டு பண்ணது அது பாழடைந்து போகும், அது நாசமாகி போகும். அதை போல இன்னொன்றை தான் உருவாக்க முடியுமே தவிர அதை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், இயற்கையின் காரியங்களை எல்லாம் பாருங்கள், மரங்களை பாருங்கள், புற்களை பாருங்கள், காகங்களை பாருங்கள். காகத்தை நான் போஷிக்கிறேன், ஆமென். ஆனால் நான் போஷிக்கிற ஆகாரத்தை விட அதனுடைய ஜீவன் எனக்கு முக்கியம். அதை போல நீங்கள் நாடி தேடுகிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தை விட உங்களுடைய ஜீவன் எனக்கு முக்கியம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். ஏசாயா 61:10 ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமென். நாம் இந்த உலகத்திலே இருக்கிற வஸ்திரத்தை பார்க்கிறோம். இதிலே நாம் எப்படி மேன்மை உள்ளவர்களா இருக்க முடியும், இதிலே நான் இன்னும் என்னை எப்படி அழகுபடுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் அல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை தருகிறாரே, அந்த வாழ்விலே ஒரு வஸ்திரத்தை தருகிறார். அந்த வஸ்திரத்திற்கு பெயர் என்ன? இரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா. அந்த வஸ்திரம் எப்படி இருக்குமான்னு தெரியுமா? அது சாதாரணமா இருக்காது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய இரட்சிப்பு எப்படி? அது அற்பமானதல்ல. ஒரு மணவாட்டி தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறது போல, மணவாளன் ஆமென் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது போல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குள்ளாக வைத்து நம்மை இளைப்பாற பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போது நீங்க அலங்கரிக்க வேண்டாம். இப்போது இந்த உலகத்தில் உள்ள அலங்காரங்கள் உங்களுக்கு வேண்டாம். என்ன வேணும்? சாந்தம், மனத்தாழ்மை. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இப்ப வேண்டும்? சாந்தம், மனத்தாழ்மை. அல்லேலூயா. அது என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவர் அப்படிதான் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே சாந்தத்தோடு இருக்கும் பொழுது, அவரே மனத்தாழ்மையோடு இருக்கும் பொழுது நாம் இருக்கக்கூடாதா? அல்லேலூயா. நாம் அதை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே கற்றுக்கொண்டோம். முதல்ல என்ன வாசித்தோம்? ஸ்தோத்திரம். மனுஷருக்கு முன்பாக அவரை அறிக்கையிட வேண்டும். இரண்டாவது, ஆமென், இந்த உலகத்திலே உள்ள காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு தானியங்களை விளைவித்து பொருட்களை சேர்த்துக்கொண்டு இளைப்பாறுதல் நமக்கு இளைப்பாறுதலாயிராமல் தேவன் தருகிற
இளைப்பாறுதலே நமக்கு இளைப்பாறுதலாய் இருக்கும். அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு ஒரு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார். 30வது வசனத்தை வாசியுங்கள். அதே லூக்கா 12வது அதிகாரம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். 30லிருந்து வாசிங்க. இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அல்லேலூயா. எப்படி இருக்க வேண்டுமா பாருங்க. நிறைய வசனம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு உள்ளவைகளை என்ன செய்யணுமா? விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதில்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. பாருங்கள், ரொம்ப கவனமாக அணுக வேண்டிய வசனம் இது. அல்லேலூயா. உங்களுக்கு உண்டானவைகள். அந்த ஐஸ்வர்யவான் தனக்கு உண்டான அந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைத்திருந்தான். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலே நிலைத்திருப்பதற்கு, தேவனிடத்திலே விசுவாசமாயிருப்பதற்கு உங்களுடைய ஐஸ்வர்யம் தடையாயிருந்தால் அதை விற்று பிச்சை கொடுத்து விடு. உன்னுடைய கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன செய்? சொல்லுங்க. கண்ணை பிடுங்கிரு. காலு இடரல் உண்டாக்கு சொன்னா, கண்ணு இடரல் உண்டாக்குகிறது என்று சொன்னால் என்ன செய்? அதை வெட்டிவிடு. அதே போல இங்க உள்ள இந்த ஸ்தோத்திரம் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தடையாயிருந்தால் அவற்றை விற்று பிச்சை கொடுங்கள். இதைவிட தேவன் தருகிற நித்திய ஜீவன் நமக்கு பெரிதானது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன செய்யவில்லையாம்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இல்லாமல் உலகத்திலே உள்ள காரியங்கள் மேலே அவன் ஐஸ்வர்யமாயிருந்தான். ஐஸ்வர்யத்தை, அவனுடைய எண்ணத்தை அதிகமாய் வைத்திருந்தான். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள். நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து அவர் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிறதான அந்த நிலைக்கு எந்தெந்த காரியங்கள் தடையாயிருக்கிறதோ எல்லாவற்றையும் உங்களை விட்டு அகற்றுங்கள். எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பதற்கு எந்தெந்த பாவங்களாயிருந்தாலும் சரி, எந்தெந்த பிற வேலைகளாயிருந்தாலும் சரி, எந்தெந்த ஐஸ்வர்யங்களாயிருந்தாலும் சரி, அவர் வருவார் என்று காத்திருக்கிற நிலைக்கு தடையாயிருக்கிறதோ அவற்றை எல்லாம் என்ன செய்யுங்கள்? விட்டுவிடுங்கள். எஜமான் வரும் பொழுது 37 வாசியுங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். அல்லேலூயா.
எதற்கு ஆயத்தமா இருக்கணும்? இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமுள்ளவர்களாயிருங்கள். எனவே இளைப்பாறுதல் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? அதை அடையாமல் பின்வாங்கி போகக்கூடாது, அவிசுவாசியாய் இருக்கக்கூடாது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 14:13 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 14:23. 14வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், ஆவியானவரும் ஆவி என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள், தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். எனவே இளைப்பாறுதல் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாயிருக்கிறது. ஒருவரும் பின்வாங்கி போகாமல் யாரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டுமாம்? இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இந்த லூக்காவில் சொன்ன இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லவில்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களிலேயும் அநேக போதகங்களை, அநேக உவமைகளை நமக்கு தந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது, ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையானது, ஒரு விசுவாசிக்கு தேவையானது சாந்தம், மன தாழ்மை. இதை தேவன், ஆமென், ஸ்தோத்திரம், அவர் அணிந்தவராயிருக்கிறார். அவர் எப்பொழுதும் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சுவாபத்தை, அப்படிப்பட்ட அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே மரித்த பின்பு நம்முடைய ஆத்துமா இளைப்பில்லாமல் நரகத்திலே அவதிப்படுவதை தேவன் விரும்பவில்லை. துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே சாவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. அல்லேலூயா. ஏன் அருமையானது தெரியுமா? அவர்கள் சந்தோஷமா இளைப்பாறுவார்கள். ஆமென். அவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருப்பார்கள். இந்த வஸ்திரம் எப்படி இருக்கும் தெரியுமா? மணவாளன் ஆபரணங்களினாலே தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கு ஒப்பாகவும், மணவாட்டி அதுக்கு ஒப்பாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு மகிமையுள்ள வாழ்வு வேண்டுமா? ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்வோம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் என்ன செய்வார்கள்? இளைப்பாறுவார்கள். எனவே கர்த்தரை நம்முடைய மெய்ப்பராக கொண்டிருந்து, ஆமென், அவருடைய பாதையிலே நடப்போம். அவர் எந்த வழியிலே வழி நடத்துவாரோ அந்த வழிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை சில நேரங்களிலே வனாந்தரமான பாதையாயிருக்கலாம், துன்பமான பாதையாயிருக்கலாம். எந்த வழியிலே நடத்தினாலும், ஆமென், ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற பாதைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் அணிந்து கொள்வோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அவர் நம்முடைய தலைவனாய், நம்முடைய மேய்ப்பராய் இருந்து நம்மை வழிநடத்தட்டும். நம்முடைய வாழ்வை முழுவதையும் ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகள்னாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. தேவன் தருகிற இளைப்பாறுதல்